ஜனநாயகம் படத்தோட ஹைகோர்ட்டுக்கு வந்து தீர்ப்பு வந்து நேற்று வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஹியரிங் வந்து பொங்கலுக்கு அப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து கண்டிப்பாக தீர்ப்பு வரும், படத்தை வந்து நம்ம இந்த ஜனவரி எண்டிங்கில் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹியரிங்கில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கல, ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுக்கல. அடுத்த ஹியரிங்கில் வந்து நாங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தள்ளி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லாட்டி ஓடிடியில் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு. அமேசான் பிரைமில் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து படத்தை விற்றுருப்பாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளவு நாள் கழிச்சு வந்து நீங்கள் வந்து பிரேமில் வந்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அவங்க வந்து அமௌண்ட் கேட்குற மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்து மேலே படத்தை ரிலீஸ் பண்ண விடலைன்னா ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நேற்று கோர்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி வந்து சென்சார் டீம் வந்து அந்த ஜட்ஜி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, படம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலான்ட்டு. அவங்க வந்து எங்ககிட்ட வந்து கேட்கவே இல்லை. நாங்கள் ஒரு 30 நிமிஷமாக தான் நாங்கள் பேசணும், அவ்வளோ இது இருக்குது, எங்களை பேசவே விடலை, அதுக்கு முன்னாடியே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படி இப்படின்ட்டு நிறையா வந்து வாதத்தை வந்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அடுத்த ஹியரிங்கில் கொடுப்போம், டேட் வந்து டேட் நான் அறிவிக்கல, எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து டேட் அறிவிச்சிருவாங்க. அந்த டேட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து படம் ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க, இல்லாட்டி சென்சார் டீமுக்கு திருப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சென்சார் டீமுக்கு திருப்பி அனுப்புனாலும் ஒரு 14 கட்டு வந்து கட் பண்ணிட்டு தான் சென்சார் டீமுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க, இந்த சீன்லாம் மியூட் பண்ணுங்க, இந்த சீன்லாம் கட் பண்ணுங்கன்னு சொன்ன சீன்லாம் கட் பண்ணிட்டு திருப்பியும் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியும் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இப்போ திருப்பி ரிவ்யூக்கு போகும்போது அந்த கட் பண்ண சீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 14 கட்டு, திருப்பி ஜாயின் பண்ணி அனுப்புங்க. திருப்பி ஜாயின் பண்ணினாலும் அந்த சீன் வந்து உங்களுக்கு வந்து வைக்கக்கூடாதுன்னு ஒரு சீன் தான். அது வந்து நிறைய அன்வான்ட் சீன் இருக்கும், அன்வான்ட் வார்த்தை இருக்கும், அதெல்லாம் வந்து திருப்பியும் ஜாயின் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து திருப்பியும் அதை கட் பண்ண சொல்லுவாங்க, திருப்பியும் கட் பண்ணி அனுப்புவாங்க. அப்படியே டைம் வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். இவங்க வந்து டைமை வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க. எலெக்ஷன் வரைக்கும் இந்த படத்தை வந்து கொண்டு போயிடணும். எலெக்ஷன் ஏப்ரல் மே வருதா, அது வரைக்கும் இந்த படத்தை அப்படியே தள்ளி தள்ளி அங்கே வரைக்கும் கொண்டு போயிடணும், ஓடிடி ரிலீஸ் பண்ணி விட்டுறணும் அப்படின்ட்டு அவங்க மைண்ட் செட்டே. படம் வந்து தியேட்டரில் வரக்கூடாது, இவங்களே வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுறோம் வேறு வழி இல்லாமல், அப்படிதான் அவங்களும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தீர்ப்பு வந்து சொல்லிடுவாங்க அடுத்த ஹியரிங்கில். நமக்கு பாசிட்டிவாக வந்தால் கூட அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா சென்சார் போர்டு, அவங்க கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு நெகட்டிவாக வந்தால் கூட நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கேஸ் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு கட்டத்து மேலே அமேசான் பிரைமில் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னோட கெஸ் வந்து ஓடிடியில் வர மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ அமேசான் பிரைமில் வந்து நிறையா வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பாக அந்த படம் ஓடிடியில் வரதான் ஹைலி சான்ஸ் இருக்குது.